அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நலமா சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இருக்கிறோம். இப்போ இது போட போகிறது வந்து ரமதான் ப்ரிப்ரேஷன் பார்ட் 2. எல்லாரும் நோன்புக்கு ரெடியாக இருப்பீங்க. இன்னும் ஒரு இரு நாட்கள் தான் இருக்கின்ற நோன்புக்கு. நீங்கள் இந்த வேலைகளெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சு பாருங்கள். நோன்புக்கு மட்டுமே உங்களுக்கு எந்த காலத்துலேயும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல வந்து இந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோ. உங்களுக்கு சிக்கன், பீஃப், மட்டன் எது வேண்டாலும் உங்களுக்கு இதில் ஒரு டீஸ்பூன் போட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு என்னென்ன திங்ஸ் சாமான் சேர்க்குறேன்னு பார்ப்போம். முதல்ல வந்து கொத்தமல்லி விதை எடுத்துட்டேன். உங்களோட அளவுக்கு ஏற்ப உங்களுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் அளவு அளந்து எடுத்துக்க போகிறேன். 1½ கப் மாதிரி கொத்தமல்லி விதை எடுத்துட்டேன். இதோட சீரகம் ஒரு 1/4 கிளாஸ் மாதிரி, அதோட சோம்பு அதையும் விட கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகு விதையும் வந்து நாங்கள் அந்த கிளாஸ்லேயே தான் அளந்தெடுத்துட்டேன். அடுத்து வந்து ஏலக்காய் ஒரு 10-15 ஏலக்காய் மட்டும் சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு பட்டை ஒரு 2 துண்டு, அடுத்து வந்து கிராம்பு ஒரு 10 மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு அன்னாச்சி பூ ஒரு 2. இதோட நீங்கள் பட்டை இலை பீஃப் லீஃப் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அதையும் சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இஞ்சி சுக்கு காஞ்சது அதை நல்லா தட்டி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இப்போ இதை வந்து நாங்கள் வறுத்தெடுத்துக்கணும். முக்கியமாக இதில் வந்து இதில் வந்து சாதிக்காய் வந்து அரைவாசி இல்லைண்டா சாதி பத்திரி பூ சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாதிக்காய் வந்து அரைவாசி நல்லா தட்டி இதோட சேர்த்துட்டேன். வாங்க இது எப்படி வறுக்கிறேன்னு பார்ப்போம். ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் மாதிரி. இதில் முதல்ல வந்து கொத்தமல்லி விதையை போட்டு தான் வறுத்தெடுத்துக்கணும். கொத்தமல்லி விதை நல்லா வறுபட்டு வரச்சில் நல்ல ஒரு மணம் வரும். அந்த மணம் வரச்சில் நீங்கள் அப்படியே இறக்கிடுங்க கருகிராமைக்கு. இப்போ அதே ஃபேனில் வந்து நாங்கள் சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வறுத்தெடுத்துக்கணும். இதில் வந்து சுக்கை வந்து நாங்கள் நல்லா கையால் பிச்சு போட்டு நான் வறுத்தெடுத்துக்கணும். அப்போ அது நல்லா வறுபட்டு வரும். இந்த சோம்பு சீரகத்தில் கலர் மாறி வரச்சல் அதையும் மறக்கி அப்படி எடுத்துட வேண்டியதுதான். இது வந்து கருகிராமல் கட்டாயம் பார்த்துக்கணும். நல்லா இந்த சுக்கு வந்து நல்லா எப்படி கையாலே பிச்சு போட்டுலும், காஞ்ச சுக்கு நாங்கள் தட்டி போட்டதால் அது வறுபட்டு வரச்சல் நல்லா எப்படி கையாலே பிச்சு போட்டுலும் இதை அப்படி எடுத்து நாங்கள் ஆற வச்சுக்கணும். இதை அப்படியே வேறு வேறையாக தான் ஆற வச்சுக்க போகிறேன். என்னப்படி ஆற வச்சப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் உள்ள அந்த சின்ன கப் எடுத்துக்க போகிறேன். அதில் தான் வந்து நல்லா பவுடர் பண்ணி அரைப்பட்டு வரும். அதில் எப்படி மீறம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். இப்போ கப்பில் வந்து கீழ்ப்பகுதிக்கு வந்து நாங்கள் வறுத்த கொத்தமல்லி விதை இதோட சேர்த்துடணும். சேர்த்த பிறகு அடுத்து வந்து இந்த சோம்பு சீரகம் வறுத்தத்தை இதோட சேர்க்கணும். உங்களுக்கு இந்த கப்புக்கு கூடுதலாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல வந்து பல்ஸ் முறையில் 2-3 மாட்டு அடித்து எடுத்த பிறகு காட்டுறேன் எப்படின்ட்டு. அது பிறகு தான் நான் பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நாங்கள் துண்டு துண்டாக அடித்த பிறகு தான் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே முறையில் எங்களுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட மிக்ஸி ஜாரை பொறுத்து எப்படி உங்களோட மிக்ஸி ஜார் வேலை செய்யுதோ அதுபோல் நீங்கள் இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். உங்களோட வீட்டில் உங்களோட கிச்சனில் ஒரு நாளைக்கு சரி இந்த ஒரு டீஸ்பூன் மாதிரி போட்டு உங்களோட பீஃப் சிக்கன் கறிகளை சமைச்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து கீழ்ப்பகுதி வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்ட பிறகு திரும்ப நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இதை பவுடர் பண்ண டைமுக்கு வீடே நல்ல ஒரு மனம் அடிக்கும் முன்னப்படி. அப்போ அதோட கறி ஒரு டீஸ்பூன் போட்டு சமைச்சு பார்த்து எப்படி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு வச்சு பாருங்கள். சும்மா காலங்களையும் இதே போல் செஞ்சு வச்சு பாருங்கள். நோன்புக்கு மட்டுமில்லை, இது முஸ்லீம்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமான ஒரு ரெசிபி தான். ரெசிபின்னா ஒரு ஹோம்மேட் இல்லத்தரசிகளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னர் பக்கெட் சரி ஒரு பாட்டில் சரி இதில் சரி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ முக்கியமாக வந்து இந்த இஞ்சியை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். சிலவங்க இந்த மசாலா டீ குடிக்க விருப்பம் இல்லை. மசாலா பவுடர் ரெடி பண்ண வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணி ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சு அவங்களுக்கும் இஞ்சி டீ வந்து குடிக்கலாம். அடுத்து வந்து பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு பாக்ஸில் வந்து நான் சின்ன சின்ன பொட்டில் மாதிரி சின்ன அந்த கப்புகளை போட்டு வைக்கிறேன். பிரியாணி மசாலா ஐட்டங்கள், அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் எங்களுக்கு அங்கே தேட தேவையில்லை. அடுத்து வந்து தாளிப்புக்கு மீன்கள் தாளிக்கிறேன்டா இந்த கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம் இதெல்லாம் அதையும் ஒரு இப்படி பாஸ்கெட்டில் போட்டு வச்சு பாருங்கள். இது மூலம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பக்கெட் எடுத்தாலே உங்களுக்கு ஒரு தாளிப்பு ரெடி. ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் காசு கொடுத்து சல்லி வாங்க தேவையில்லை. உங்களுக்கு வீட்டில் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மூலம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து முக்கியமாக வந்து இந்த புளி பேஸ்ட்டை செஞ்சு வச்சுருந்தா எங்களுக்கு கிச்சனில் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஏன்னா சில டைமுக்கு எங்களுக்கு மறந்துடும். பெண்கள் உண்மையிலே மறதி தான். ஏன்னா மீன் சமைக்கிற டைமுக்கு புளி ஊற போடணும்.
அப்போ அது ஊற போட்டு எடுக்கிறதுக்கு டைம் போகும். அப்போ எங்களுக்கு இதில் ஒரு ஸ்பூனை போட்டு டக்குன்னு எங்களுக்கு கறி ஆக்கிடலும். இந்த புளி வாங்கி வந்த போது இந்த புளியங்களை இந்த கொட்டை இருக்கும் அதெல்லாம் நீங்கள் இன்னப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது வந்து ஒரு நைட் தான் நான் செஞ்சு வச்சுருந்தேன். இப்படி இதெல்லாம் எல்லாம் எடுத்துடணும் கத்திலே வச்சு உங்களுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து புதிய புளியங்காய். உங்களுக்கு பழைய புளியங்காய்னா நல்லா கருப்பான அப்படி இருக்கும். அப்போ அந்த புளி பேஸ்ட்டும் நல்லா கருப்பாக பிளாக் அண்ட் கலரில் வரும். இப்போ இது வந்து புதிய புளியங்காய்ன்றதால இப்போ ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் தான் வரும். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு உங்களுக்கு இதை அப்படியே சுடு தண்ணி போட்டு ஊற வச்சோம். மேலும் நான் இதை அப்படியே வேக வச்செடுத்தேன். வேக வச்செடுத்து அவங்களுக்கும் கூடுதலான பேஸ்ட்டும் எடுக்கணும். சுடு தண்ணி ஊற்றிரண்டா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் இதை அப்படியே ஒரு மண் சட்டியில் தான் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நினைக்கிறக்கும் எனக்கு புளியாக இருந்தால் இதெல்லாம் செய்யணுமா டக்குன்னு போட்டு சமைச்சேன். அப்படி இல்லை, இதை செஞ்சு வச்சு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கை கொடுக்கும்ட்டு. இப்போ இதை மண் சட்டியில் போட்ட பிறகு இதோட கல்லுப்பு சேர்த்த ஒரு பிஞ்சளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 3 கப் அளவு மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது ஒரு 10 நிமிஷத்தில் மாதிரி நல்லா கரைஞ்சி நல்லா வெந்து வரும். உங்களுக்கு வந்து வர சில வீடியோவில் பார்க்கலன்னு அப்படி. இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நான் வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா பேஸ்ட் மாதிரி வருது வெந்து. இப்போ இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு இன்னும் இப்படி ஒரு வடி வச்சு இதை எப்படி வடிச்சிடணும். வடிச்சிட டைமுக்கும் நீங்கள் எந்த ஃபேனில் வச்சு நீங்கள் அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ண போகிறோம் அதில் வச்சு ஒரு வடியை வச்சு ஒரு ஸ்பூனால் இன்னும் எப்படி கலந்து விட்டுங்க. நல்லா அது வடி வட்டு வரும். இப்போ கீழுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி விழுகுது பாருங்கள் வீடியோவில். வடியால் வடித்த பிறகு அதில் மீதமானத்தை இன்னொரு பாத்திரத்தை போட்டு திரும்ப தண்ணி ஊற்றி நல்லா கையால் நான் கசக்கி நல்லா ஒரு 2-3 முறை மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துட்டேன். இதுக்கு சுடு தண்ணி ஊற்ற தேவையில்ல, ஒரு பச்சை தண்ணி மாதிரி ஊற்றி நல்லா இப்படி கையால் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புளியங்காய் வந்து எல்லா காலங்கள்லேயும் கிடைக்காது. மலிவாக கிடைக்கிற காலங்கள் நீங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சு பாருங்கள். ஏன்னா புளியங்காய் வந்து எக்ஸ்பென்சிவ். முதல்லண்டா முந்தைய காலங்களில் புளிய மரம் எல்லா இடங்கள்லையும் தோட்டங்கள் இருக்கும். ஆனால் இப்போ அது காண்பது அறியுது. ஏன்டா எல்லாரும் அப்படி மரங்களை வெட்டி அப்படிகளில் இப்போ புளியை வந்து நான் 2-3 தண்ணி மாதிரி ஊற்றி நல்லா புளிஞ்சு எடுத்த பிறகு இப்போ இதையும் நாங்கள் வடித்து எடுத்துக்கணும். அப்படி அதில் சக்கை அந்த துண்டுகள் எதுவும் போகாமல் மாதிரி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். புளியெல்லாம் புளிஞ்ச பொருள் சக்கையை வந்து நீங்கள் பாத்திரங்களை கழுவுறதுக்கு உங்களுக்கு வச்சுக்கலாம். இதோட சாம்பல் சேர்த்து அப்படிகளை தேய்ச்சி கழுவி நல்லா வெளிச்சமாகும், பாத்திரங்கள் பளிச்சுண்டாகும். முக்கியமாக இது வந்து பித்தளை பாத்திரங்களுக்கு போட்டு தேய்ப்பாங்க. இப்போ இந்த காலத்தில் பித்தளை பாத்திரம் இருக்கும்போது தெரியா. இப்போ நாங்கள் புளிஞ்ச பேஸ்ட் வந்து இப்படி தான் தண்ணி போல். இப்போ இதை வந்து ஒரு ஃபேனில் வச்சு உங்களுக்கு மண் சட்டி இல்லாட்டி ஒரு அடிக்கான மண் சட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இன்னும் அப்படி கொதி வரும் வரை திக்காகும் வரைக்கும் இதை அப்படி வற்ற வச்சணும். இது முக்கியமாக வந்து மேல் கையில் தெறிக்க பார்க்க நீங்கள் இதை மூடி வச்சுக்கோங்க. நான் அப்படியே திறந்து வச்சு அப்படி வற்ற வச்சதால கொஞ்சம் அங்கே இங்கே தெரிச்சிருச்சு. அதையும் வந்து நான் ஒரு ஸ்பஞ்சாலே தொடச்சிட்டு போகிறேன். நான் இதை அப்படியே மூடி போட்டுட்டேன். ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் தடவை இந்த புளி பேஸ்ட் செய்கிறது. உண்மையிலே நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களோட வீட்டுக்கு கிச்சனுக்கு நீங்களும் அவசரமாக வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இதை திறந்து பார்க்கோமே அப்படி மேலுக்கு தெரிக்குது. மெதுவாக தான் திறந்து பார்த்தேன். இப்போ இது நல்லா திக்காகி வந்துட்டுது. இப்போ இதை வந்து நான் இப்போ காட்டுறேன் வீடியோவில். இந்த அளவில் இருந்தால் போதும். இதை அப்படி இறக்கி வச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும். நல்லா ஆறின பிறகு தான் நீங்கள் ஒரு கிளாஸ் பொட்டில் போட்டு இதை வந்து மூடி போட்டு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிளாஸ்டிக் பொட்டில் போட்டு அப்படி வைக்கிறோன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. கூடுதலாக செஞ்சேன்டா கிளாஸ் பொட்டில் நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மீன் கறி அடுத்து புளியானங்க செய்யணும் டக்குன்னு 2-3 கரண்டியை போட்டு உங்களுக்கு செஞ்சிடலாம் டக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு. இப்போ ரம்லாங்காலத்தில் சோட்டிஸ் பேட்டிஸ் ரோல்ஸ் எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு பிள்ளைகள் தேடுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு உங்களோட வீட்டிலேயே ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சு பாருங்கள். இது உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடையில் நாங்கள் எந்த கலர் ஃபெசிலிட்டியும் இல்லாமல் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். இது முக்கியமாக வந்து ஒரு ஃபேனில் வந்து கடுகு வெந்தயம் இதோட சீரகம் சேர்த்துக்கணும். அதோட சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்து இதை நாங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இது வறுக்கிற டைமுக்கு இந்த கடுகு நல்லா வெடித்து வர சொல்ல நீங்கள் இதை அப்படியே இறக்கி அதையும் ஆற வச்சுக்கணும். ஆற வச்சு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பவுடர் சேர்த்து இந்த தக்காளி தொக்கு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், மணமும் அப்படி இருக்கும். இந்த தொக்கு இருந்தவங்களுக்கு சப்பாத்தி
ரைஸோடு தொட்டு சாப்பிடலும். இதுக்கு முக்கியமாக தக்காளி தேவை. நீங்கள் பழுத்த தக்காளி 1/2 கிலோ இல்லாட்டி 1 கிலோ இல்லாட்டி 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ மாதிரி எடுத்துட்டேன். எடுத்தப்புறம் நல்லா இதை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்த பிறகு இதை நாங்கள் எங்களுக்கு விரும்பிய ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கலும். நான் எல்லாம் இப்படி துண்ணால் வெட்டி எடுத்த பிறகு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுனேன். போட்ட பிறகு அதோட வந்து உப்பு சேர்த்துக்கணும். தூள் உப்பு நான் வந்து ஒரு டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் சேர்த்துனேன். சேர்த்த பிறகு இதோட வந்து நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் உங்களுக்கு ஒலிவ் ஆயில் இல்லாட்டி குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலும். சேர்த்த பிறகு இதோட ஒரு நெல்லிக்காய் சேர்த்து புளியங்காய் சேர்த்து அப்படியே மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதுதான். இது நல்லா கரைஞ்சி வெந்து வரணும். ஒரு ப்ரெஷர் குக்கர் இருந்தால் உங்களுக்கு அதுலேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வெந்து வந்துட்டு இப்போ இதை வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்க போகிறேன். நல்லா ஆறணும். ஆறின பிறகு தான் மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்க போகிறேன். எனக்காயின வேலை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்த போகிறேன் அப்படின்ட்டு நான் லாஸ்ட்டில் வீடியோவில் காட்டுறேன். இந்த தொக்கு செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டி, பழைய மண் சட்டி எடுத்துக்கோங்க. என்கிட்ட பழைய மண் சட்டியிலானதால் நான் ஒரு ஃபேன் எடுத்துட்டேன். ஃபேனில் வந்து கொஞ்சம் 2 காஞ்ச மிளகாய், அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சேர்த்த இதுக்கு வந்து ஒரு 10-15 பூண்டை நல்லா எப்படி சொப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்ச பிறகு இதோட சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த பூண்டெல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு மணம் வரும். அந்த டைமுக்கு நீங்கள் இதோட வந்து மிளகாய்த்தூள் உங்களுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்து ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டேன். அடுத்து வந்து இதோட அரைச்சி வச்சு இந்த பவுடர் அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இது நல்லா கலந்துட்டப்போ இது நல்ல ஒரு வாசம் வரும். இந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தக்காளியோட சால்ட் போட்டு வேக வச்சதால சேர்த்துக்கல. இப்போ இதோட நான் வந்து அரைச்சி வச்சு இந்த தக்காளி இதோட வந்து தக்காளி சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு நல்லா கலந்துட்டுக்கணும். இது வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்த பிறகு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வற்றி வரணும். இப்போ நல்லா வற்றி வெந்து வருது. இப்போ நாங்கள் ஊற்றினத்தையும் விட இது நல்லா குறைஞ்சி வரணும். அப்போ தான் வந்து தக்காளி தொக்கு ரெடி. இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சு தான் நாங்கள் இதை பொட்டிலில் போட்டுக்கணும். லாஸ்ட்டில் இப்படி தான் இருந்துச்சு தக்காளி தொக்கும். நல்லாவே குறைஞ்சி தான் வருது. தொக்குண்டாலே அப்படித்தானே. இப்போ இதோட வந்து அவங்களுக்கு ரைஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நல்லா ஆறின போகிறோம் ஒரு கிளாஸ் போட்டில் தான் போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். உங்களோட பிள்ளைகளுக்கு கேட்டவங்களுக்கும் சோஸ் கேட்டால் நீங்கள் இதை கொடுத்து பாருங்கள், டேஸ்ட் நல்லா இருக்கும்பாங்க. இப்போ ரமலான் காலங்களில் இப்போ சோட்டிஸ்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதை செஞ்சு வச்சுக்கோங்க. சும்மா காலங்களையும் உங்கள் லஞ்ச் பாக்ஸுகளில் தோசை சப்பாத்திகளோட போட்டு கொடுத்து பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து முக்கியமானது தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் அது எப்போதுமே நான் அதை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்டா பூண்டு எப்போதும் கிடைக்கும், இஞ்சி கிடைச்சாது. அந்த கிடைக்கிற டைமுக்கும் இதை கூடுதலாக செஞ்சு வச்சுப்பேன். ஏன்டா இது முக்கியமாக கூடுதலாக தேவைப்படும் இப்படியுமே தாளிப்புகளுக்கு. இஞ்சியும் பூண்டையும் சம அளவில் எடுத்து நீங்கள் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அதோட ஆயில் சேர்த்து அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு கூடுதல் நாளைக்கு வச்சுக்கிறேன். நான் இது அரைக்கிற வீடியோ எதுவும் எடுபட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் டிலீட் ஆகி அப்போ நான் இதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ எங்களுக்கு கூடுதலானதை பெரிய பொட்டில் போட்டுவிட்டு அதுலேருந்து எங்களுக்கு தேவைக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவில் சின்ன பொட்டில் போட்டுக்கலாம். மற்ற அப்படியே ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். வச்சு உங்களுக்கு 6 மாதம் ஆகினாலும் எந்த வித இதுவும் இல்லாமல் உங்களுக்கு பாவிக்கலாம். உங்களுக்கு சமைக்கிற டைமுக்கு இந்த இஞ்சி பூண்டு ஒரு சின்ன கஷ்டப்பட தேவையில்ல. நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வேலை போகிற பெண்கள், அடுத்தது சின்ன பிள்ளைங்க கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் இது யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான். நீங்கள் இது போல் செஞ்சு வச்சுக்கோங்க உங்களோட கிச்சனில். இல்லை இது எல்லாமே எங்களுக்கு அப்பப்போ செஞ்சு கேளும்ட்டு நினைக்கிறவங்க அது உங்களோட விருப்பம். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நானும் இதை செஞ்சு வச்சு உங்களுக்கும் காட்டின வீடியோவாக. அடுத்து முக்கியமாக உண்டு இந்த இஃப்தார் டைமுகளுக்கு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லானது. ட்ரிங்க்ஸுகள் அப்படின்ற லெமன் ஜூஸ் அது கரைக்கிற டைமுக்கு உங்களுக்கு இதில் ஒரு கியூப் எடுத்து போட்டு கரைச்சி பாருங்கள், உங்களுக்கு வேலையை முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்டா அந்த இஃப்தார் டைம் நோன்பு திறக்கிற டைமுக்கு எங்களுக்கு இவ்வளோ வேலை அதிகம். அப்போ அந்த டைமுக்கு இதில் வந்து இப்படி வெட்டின்னு பொழிஞ்சின்னு ஒன்றும் இருக்க தேவையில்ல. ஒரு கியூப் எடுத்து போட்டாலும் சீனியை போட்டு கசகசா போட்டு கரைச்சா ஒரு ட்ரிங்க்ஸ் ரெடி. அதுவும் அவசரமாக செஞ்சிடலும். இப்போ உங்களுக்கு இந்த எலுமிச்சை இந்த தேசிக்காய் மலிவாக கிடைக்கிற காலங்களில் நீங்கள் இதை வந்து இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ எங்களுக்கு இந்த தேசிக்காய் வெட்டு வந்து அந்த வந்து நல்லா கையால் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி வெட்டி பாருங்கள். உங்களுக்கு அவசரமாக இதுலேருந்து பொழிஞ்சு உங்களுக்கு சாறுகள் எடுத்துக்கலாம்.
நான் வெட்டினத்தை எல்லாம் இப்படி ஒரு வடியில வச்சு நல்லா புழிஞ்செடுத்த பிறகு அந்த ட்ரேயில் நான் ஊற்றிக்க போகிறேன். ஃபுல்லாக ஊற்றாமைக்கு எல்லாம் அரைவாசி இல்லாட்டி முக்கால்வாசி மாதிரி ஊற்றிக்கணும், வெளியே வராத மாதிரி. இப்போ இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஐஸ் க்யூப் ஆகின பிறகு ஒரு பேக்கெட்டில் சரி, ஒரு சின்ன பக்கெட்டில் சரி போட்டவங்களுக்கு மூடி வச்சு உங்களுக்கு தேசிக்க லெமன் போல் உங்களுக்கு தோடம்பழம் மலிவாக கிடச்சுன்னா உங்களுக்கு அதையும் இதே போல் 2 வெட்டி அந்த அப்படி சாரெல்லாம் எடுத்து அதையும் க்யூப்பில் போட்டு உங்களுக்கு கட்டி பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கொண்டு வந்து இது செஞ்சு வைப்போம்டா, அதுக்கு முதல்ல இது அப்படியே காலி ஆகிட்டுது, புள்ளைகள் ஒவ்வொன்றா உரிச்சு இது சாப்பிட்றாங்க. இப்போ அடுத்து முக்கியமானது வந்து சீனி. சீனி வந்து நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு இதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் மறதினால சில டைம் ஐஸ் க்யூப்பை சர்வத்தில் போட்டுட்டு திரும்ப சீனியை போனால் அது கரையாது. இப்போ பவுடர் பண்ணி போட்டுனா எங்களுக்கு ஐஸ் க்யூப் போட்ட பிறகும் சீனி பவுடரை போட்டு கேளும். இல்லாட்டி உங்களுக்கு ஸ்வீட்டுகள் செய்கிற டைமுக்கும் உங்களுக்கு இந்த சீனி பவுடர் எடுத்து யூஸ் பண்ணி கேளும். இதையும் நீங்கள் செஞ்சு வச்சு பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோன்புக்கு நான் என்னென்ன வேலைகள் தான் செஞ்சேன்ட்டு என்ன முன்னேற்பாடு வேலைகள் செஞ்சு வச்சேன்னு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து எல்லாம் செஞ்ச போகிற இப்போ வெள்ளாமை அறுவடைகளாம் இப்போ அதெல்லாம் முடிஞ்சு நெல் வந்துச்சு. இப்போ அதைத்தான் நெல்லையை அவிச்சு எடுத்து அரிசி எடுத்துட்டு அதுக்கும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நோன்பு காலத்தில் கொஞ்சம் அரிசி கூடுதலாக தேவைப்படும், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுவும் ஒரு என்னுடைய நோன்புக்கான ஒரு முன்னேற்பாடுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ இதையும் உங்களோட வீடியோவாக கொஞ்சம் கிளிப் எடுத்து அதையும் இதோட சேர்த்து வைக்கிறேன். இப்போ இந்த நெல் அவிக்கிற வேலை கொஞ்சம் பெரிய வேலை தான், அந்த நாள் முழுக்க அது வேலை தான். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இப்போ வரப்போகிற நோம்புக்கான இஃப்தார் ரெசிபிகள் கொஞ்சம் போடுவேன், போட்டால் அதையும் பாருங்கள். இப்போ இதுக்கு முதல்ல ரமதான் ப்ரிப்பரேஷன் பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கிறேன், அதையும் பாருங்கள். பார்த்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.